Hello friends, welcome back to my channel Live with me in Japan. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு ரெசிபி chicken வெச்சு தாங்கடி கபாப் அப்படினு சொல்ற ஒரு ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த தாங்கடி கபாப் வந்து தந்தூரி சிக்கன் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். தாங்கடி கபாப் அப்படிங்கிறது வந்து நார்த் இந்தியால ரொம்பவே வந்து பாப்புலர். நான் வந்து ஹைதராபாத்ல இருக்கும்போது அங்க வந்து அமராவதி ஹோட்டல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுல இந்த தாங்கடி கபாப் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் வந்து அங்க ஹைதராபாத்ல இருந்தப்ப இந்த டிஷ்ஷை தான் நான் வந்து விரும்பி சாப்பிடுவேன். ஸோ நீங்கள் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தாங்கடி கபாப் செஞ்சு பாருங்கள். சிக்கன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் இன்றைக்கி நான் வந்து 6 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆமாங்க, இந்த டிஷ்ஷுக்கு நம்ம 2 வாட்டி மேரினேட் பண்ணணும். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் பீசஸ் எல்லாம் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு யூஸ் பண்ண போகிறது கொஞ்சோண்டு ½ லெமனும் கொஞ்சோண்டு உப்பு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ½ அன் ஹவர் டு 1 hour போல் இந்த சிக்கனை வந்து மேரினேட்டுங்க. வேறு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு. ஸோ நான் கொஞ்சம் லைம் ஜூஸும் அப்புறமா உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு ½ அன் ஹவர் டு 1 hour வரைக்கும் மேரினேட் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்காக ஆகிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே செகண்ட் மேரினேஷனுக்காக திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, பெரிய பவுல். அதுக்கப்புறம் நான் இப்போ உங்ககிட்ட தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெயினாக இதுக்கு வந்து கடல மாவு வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம இந்த தாங்கடி கபாப்க்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்கள்கிட்ட மஸ்டர்ட் ஆயில் இருந்தால் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெயே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் போல் கடல மாவு போட்டு ஆயில் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பவுலில் ஊற்றிக்கலாம். ஸோ 6 சிக்கன் லெக் பீஸ்க்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் போல் கடல மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கடல மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த மாதிரி கடல மாவு வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். இதுதான் நம்மளோட செகண்ட் மேரினேஷனுக்கு நான் சேர்த்த ஃபஸ்ட்டு பொருள். அடுத்து இப்போ நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோன்னு கடகடன்னு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு, அப்புறம் கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் ஜீரகம் 2 டீஸ்பூன் அளவுக்கு, அதுக்கப்புறம் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள். ஆமாங்க, இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு, புதினா, அதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நல்லா மைய அடித்து எடுத்துக்கோங்க. என்னோட மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அடிக்க முடியாது, அதனால நான் வந்து இந்த மேரினேஷனுக்கு தயிர் சேர்க்க போகிறேன் இல்லையா, ஸோ அந்த தயிரையே வந்து நான் சேர்த்து அடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு, புதினா, அதுக்கப்புறமா தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப 2-3 சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்கல, அதுக்காக. ஸோ இதை நான் இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் இப்போ இஞ்சி பூண்டு, அப்புறமா மல்லி, புதினா இலை, பச்சை மிளகா, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம கடல மாவு ஆல்ரெடி ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலேயே நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஜீரகத்தூள், அப்புறம் கரம் மசாலா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
ஏலக்காய் தூள், அதுக்கப்புறமா ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இந்த மேரினேஷனுக்கு தேவையான அளவு உப்பு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷனுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சம் பாதி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம செகண்ட் மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கையில் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் வச்சுருந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிக்கன் எல்லா சைட்லேயும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நம்ம கட் பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்லைஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து சிக்கனுக்குள்ளாரையும் நம்ம மசாலாலாம் உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் மேரினேஷனுக்கு அப்புறமா இந்த செகண்ட் மேரினேஷன்லேயும் நல்லா இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் எல்லா சைட்லேயும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து 1 to 2 hour வரைக்கும் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் மேரினேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ மினிமம் அட்லீஸ்ட் 1 hour இல்லை 2 hour ஆச்சு இந்த மாதிரி மேரினேஷனில் விட்டுருங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு செய்கிறீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்போவே வந்து நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ நான் மேரினேட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 2 hours போல் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கெபாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2 hour போல் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் பீசஸ்லாம் மேரினேஷனில் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம இந்த பீசஸ்லாம் எடுத்து கெபாப் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை பேனில் கூட செய்யலாம், இல்லைன்னா அவனில் செய்யலாம். இல்லை உங்கள் வீட்டில் பார்பிக்யூ செட்டப் இருந்தால் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். ஓப்பன் தவாவில் கூட குக் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பேனில் குக் பண்ணுங்கள். ஸோ நான் எங்கள் வீட்டு கிரில்லில் வந்து வைக்கிறேன் இன்றைக்கி. இந்த மாதிரி எல்லா பீசஸையும் வச்சிடலாம். கொஞ்சம் மசாலா இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் மேலார நீங்கள் வந்து வச்சுருங்க. ஓகே, இப்போ நான் இதை வந்து ஒரு 10 minutes grill பண்ணுறேன். பார்த்து ஒரு சைடும் சேஞ்ச் பண்ணி விடுங்க, இல்லைனா ஒரு பக்கம் ரொம்ப அடி பிடிச்சிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ பார்த்து நீங்கள் கொஞ்சம் மானிட்டர் பண்ணிவிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 5 minutes போல் ஒரு சைடு வெந்தாச்சு. இப்போ நான் சைடு சேஞ்ச் பண்ண போகிறேன். எந்த சைடு வேகலையோ அந்த சைடு மேலார வச்சு திருப்பி விட்டுட்டு அந்த சைடும் வெந்துடும். ஸோ இந்த பீஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி நல்லா கட் கொடுத்து நீங்கள் செய்யும்போது சிக்கனுக்குள்ளாரையும் நம்ம மேரினேஷன்லாம் உள்ளே போயிட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா பீஸையும் திருப்பிட்டேன். இது ஒரு 5 minutes grill ஆகட்டும். அப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடும். ரெடி ஆனதும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதோ நம்ம சுவையான டாங்டி கபாப் ரெடி. நான் டேஸ்ட் பண்ண ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் தந்தூரிலாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, பட் இந்த தாங்கடி கபாப் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதோட சேர்ந்து மயோனீஸ், அப்புறமா அந்த க்ரீன் சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய்.